நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக குடும்ப நல ஆலோசகர் மற்றும் காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி மேம் இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். எதுக்கு இன்னைக்கு பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் டாபிக் பேசணும்னு நினைச்சீங்க மேம்? தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. அதாவது March 8 வந்து எல்லாருமே வந்து பெண்கள் கொண்டாட்ட தினமா நம்ம பெண்களுக்கான ஒரு நாளாவே கொண்டாடுறோம். கண்டிப்பா. சோ அதனுடைய மகிமை அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ரகசியம் ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு. எப்பயுமே வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் ஒரு கணக்கீடு இருக்கு இல்லையா? அது மாதிரி பெண்ணாக பெற்றவள் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பிறந்தது ஒரு வீடு, புகுந்தது ஒரு வீடு. கண்டிப்பா இல்லையா? ஒரு வாழ்க்கையிலுமே எப்பயுமே ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கவங்க யார் அப்படின்னா பெண்களா பாக்குறோம். சோ 8ஆம் தேதியில ஏன் கொண்டாடுறோம் அப்படின்றப்ப அதுக்கு நிறைய ஹிஸ்டரியில போய் நீங்க தட்டி பாத்துக்கோங்க. ஆனா ஒரே ஒரு ரீசன் மட்டும் நான் ஜோதிட ரகசியமா சொல்லக்கூடிய விஷயம். அதாவது 8ன்றது மறைவு ஸ்தானமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா சொல்லுவோம். 8 மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல தொடங்கணுமோ திருப்பி அதே இடத்துல போய் முடிப்போம். கரெக்டா? பெண் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பிறந்ததுல இருந்து என்னதான் திருப்பி அவங்களோட நிலைகள் மாறாம அதே இடத்துல வந்து முடியக்கூடிய ஒரு அமைப்பு தான் 8. சோ பெண் வந்து ஜாதக ரீதியாவோ ஜோதிட ரீதியாவே பார்க்கும்போது விருச்சிகத்தை தான் 8ஆம் இடமா சொல்லுவோம். 8 அப்படின்னாலே கண்டம், கஷ்டம், வலி, வேதனைன்னு ஏகப்பட்ட விஷயங்களை அப்படியே உள்ள வச்சிருக்குன்ற இடம். மறு ஜென்மம்ன்றத கூட சொல்லுவாங்க. ஏன்னா மறுபிறப்பு ஒரு பெண் வந்து குழந்தை பிறக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு கண்டிப்பா உயிர் போய் உயிர் வர்றதுக்கான நிகழ்தான். ஒரு குழந்தை உருவாக்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது உருவாகி தன்னை கஷ்டப்படுத்தி மறுஜென்மமா வாழ்க்கை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ அதனாலதான் வந்து மகளிர் வந்து எல்லாருமே எல்லாத்த பத்தி நம்ம பேசினா கூட இது ரொம்ப பர்டிகுலரான விஷயம். மார்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து மார்ச் மாசத்துல 8ஆம் தேதியில நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு நாள் மகளிர் தினம். ஸோ இந்த மாசம் ஃபுல்லாவே மகளிருக்கான ஒரு மாசமாவே இருக்கட்டும். கண்டிப்பா பார்க்கும்போது உங்களை பார்த்தோன்னா எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம பேசுறோம் பாத்தீங்கன்னா கரெக்டா பிங்க் மேட்ச் அது பாத்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு தினமாவே கொண்டாடிடலாம். அதை பத்தி டீட்டெயிலா இன்னைக்கு ஒத்துவோம். ஒவ்வொருத்தருடைய பெண்ணினுடைய ரகசியங்கள் என்ன, எதனால இந்த மாதிரியான ஒரு பிறப்புல பிறந்திருக்கும், அது ஒவ்வொரு ராசியில ஏன் பிறந்திருக்கும்ன்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். நிச்சயமா மேம். கும்பராசி பெண்கள் பத்தி பேச போறோம் மேம். கும்பராசினியர் ரொம்ப அறிவாளிகளா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லிருங்க மேம் அவங்களை பத்தி. நிச்சயமா. கும்பம் அப்படின்னாலே காலச்சக்கரத்துக்கு 11ஆம் பாவம் சொல்லப்படுது கும்பராசி. இதுவுமே சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற வீடுதான். பொதுவாவே வந்து வாழ்க்கை வாழ்றதுக்கு தான். ஆனா ஒரு நாள் வந்து சாதிச்சு வாழ்ந்து காட்டணும்னு வாங்க இல்லையா? அதுல பிறந்த பெண் பிள்ளைகள் தான் கும்பத்துல பிறந்த பெண் பிள்ளைகள். கும்பம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அண்ணாந்து பாக்குற மாதிரி இருக்கணும். அண்ணாந்து பாக்குற மாதிரி, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, கோயிலுக்கு வர்ற ஒரு ஃபர்ஸ்ட் செங்கல் வந்து கீழே நின்றோம், கடைசி செங்கல் வந்து கோபுரத்துக்கு மேல போகணும். அந்த மாதிரி லேட்டா வந்தாலும் நாங்க வேற லெவல்ல ஹைலைட்டா நல்லா இருக்கும். நிச்சயமாப்பா அந்த மாதிரி இருக்கக்கூடியங்க. ஏன்னா கும்பம் வந்து கோபுர கலசம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து அண்ணாந்துதான் நம்ம எல்லாரும் பாக்குறோம். அது மாதிரி எங்களோட வாழ்க்கையில ஒரு நாளாவது வளர்ச்சி அப்படிங்கறத அடைஞ்சே தீருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்வேகத்தோட வாழக்கூடிய பிள்ளைங்க. எப்பவுமே வந்து என்னோட வாழ்க்கையை நான் சுயமா உருவாக்குறேன், யாரோட டிபெண்டிங் இல்லை, எனக்கு கைப்பிடிச்சு யாரும் கூட்டிட்டு போகல, எனக்கு பிடிச்ச துறை இதுன்னு நான் சொல்றேன், எனக்கு யாரும் வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணல, எல்லாமே இல்லாம நான் சின்ன வயசுல இருந்து என்னுடைய பொறுப்புகள் எனக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் தேடி தேடி தெரிஞ்சுக்கிட்டேன். பட் எனக்கான இன்னைக்கு விஷயத்த நான் உருவாக்கி உட்காந்துருக்கேன். இந்த அளவுக்கு நான் வளர்ந்து உட்கார்றதுக்கான காரணம் வேணும்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லையா? கண்டிப்பா எல்லாம் கேட்டீங்கன்னா பயங்கர ஸ்டோரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட லைஃப் ஸ்டோரியில நிறைய விஷயங்களை அனுபவிச்சு வந்திருப்பாங்க. இவங்களுக்கு எப்படிப்பட்ட லைஃப் பார்ட்னர் மேம் கிடைப்பாங்க? அதாவது ஒரு பக்கம் இந்த லைஃப் பார்ட்னர்னு சொல்லும் போது நிறைய சொல்ல மறந்த காதல் கதையெல்லாம் இங்க இருக்கும். சொல்ல மறந்த காதல் கதை நிச்சயமா. அதாவது என்னன்னா மனசுல அவ்வளவு ஆசைகள் இருக்கும், பட் அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்புகள், நிறைய விஷயங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அந்த பொண்ணை பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது என்னோட குடும்பத்தினுடைய கௌரவம் போயிரும்ன்ற ஒரே காரணத்துக்காக நான் விட்டுட்டு வந்தேன். இன்னைக்கு என் லைஃப்ல 1008 ஸ்ட்ரகிள். ஆனாலும் மனசுல அந்த காதல்றது போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து மனசுக்குள்ள சில விஷயங்களை பூட்டி வச்சிருக்கேன். ஏன் அதை கனெக்ட் பண்றேன் அப்படின்னா இந்த கோபுர கலசத்துக்குள்ள தண்ணி இருக்கான்னு தெரியாது, காசு இருக்கான்னு தெரியாது, என்ன இருக்குன்னே தெரியாது. அது மாதிரி எங்களுடைய மனசுல வந்து ஏகப்பட்ட ரகசியங்கள் பூட்டி வச்சிருப்பாங்க. ஒன்றா ரெண்டா சொல்றதுக்குன்னு ஏகப்பட்ட ரகசியங்களும் உள்ள இருக்கும். அதே மாதிரி கவலைகளையும் சரி அவங்க அவ்வளவு வச்சிருப்பாங்க. ஆனா வெளியில வந்து பார்க்கும்போது பயங்கரமா வெளியில தெரியக்கூடிய நபர்கள், ஆனா பயங்கர கால்குலேட்டிவ். எந்த விஷயத்தை எடுத்தாலும் பயங்கர கால்குலேட்டிவா, அதாவது நிகழ்காலத்தை வாழ்றாங்களோ இல்லையோ எதிர்காலத்துக்காக வாழக்கூடிய வாழ்க்கைன்னா, அதாவது எப்பயுமே ப்ரெசென்டபிளா இருக்கணும், சந்தோஷமா வாழணும். பட் ஆனா அது நான் நீண்ட நாள் பயணிக்கணும். என்னோட வாழ்க்கை வந்து டக்குன்னு ஷார்ட் டேர்ம்ல இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் ஒவ்வொரு பைசாவும் சேர்த்தேன்னா நாளைக்கு என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். எல்லாத்துலயும் கால்குலேட்டிவா பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செய்வாங்க. சொல்லுவாங்களா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு நம்ம விஷயத்தையே சொல்றேன். கிட்டத்தட்ட நம்ம ஆளுங்கதான் பிள்ளைங்கதான். குடும்பத்தையும் கரெக்டா வழிநடத்திடுவாங்க. ஆசையும் சந்தோஷமா நான் என்ஜாய் பண்ணிட்டேன். பட் ஆனா நான் கரெக்டாவும் இருக்கேன். சூப்பரா வழிநடத்தக்கூடிய பிள்ளைங்க. ஓகே மேம். இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் அவங்க கவனமா இருக்கணும்னு எதை சொல்வீங்க மேம்? ஏன்னா நிறைய பேர் வந்து எதிர்காலத்துக்காக நிகழ்காலத்தை நிறைய பேர் இழப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுல ஒரு சில விஷயங்கள் என்னன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் மனசுல வந்து நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிட்டு முடிவெடுக்க முடியாது, தடுமாறுவாங்க. எனக்கு எது பிடிக்குன்னு எனக்கே தெரியல.
நான் கரெக்டா தான் எனக்கான விஷயம் எனக்கு ஸ்ட்ராங்கா கேட்டதுன்னா எனக்கு கிடைக்கும். அப்ப இந்த பொறுத்த வரைக்கும் இந்த கும்பத்துல பிறந்த பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் மனசுல ஒண்ண வச்சுட்டு நான் இப்ப போய் உட்காந்துட்டு இந்த இடத்துல நம்ம இது ரைட்டா இருக்கும் இது தப்பா இருக்கும் அப்படின்ற அந்த கேள்வி எழுப்பக்கூடிய நிலை. ஸோ ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு மைண்ட் செட் சொல்லுவாங்க, ஸ்டேபிள் இல்லாம இருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரியான தன்மை இவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும். இவங்க எந்த மாதிரி தொழில்களை மேம் சூஸ் பண்ணலாம்? இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா துறையுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு எடுத்துட்டோம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் இன்னைக்கு ரொம்ப அழகா வரக்கூடியதுதான். இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரா இருக்கட்டும், அதே மாதிரி கணக்கு எழுதக்கூடிய அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை பார்க்கறதா இருக்கட்டும், டீச்சிங் ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், இறங்கி எந்த தடத்துலனாலும் சரி அவங்க சூப்பரா இருப்பாங்க. அதே மாதிரி மெடிக்கல் துறையா இருக்கட்டும், நிறைய பேர் சதயம் ராகுனுடைய நட்சத்திரம்லாம் இருக்கு. கண்டிப்பா அவங்கலாம் மெடிக்கல் ரிலேட்டடாக பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கண்ணுக்கு தெரியாத மாயன்னு சொல்ற மாதிரி பணம் புழக்க வழக்கம் இன்னைக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட், அதுல நிறைய பேர் கால் பதிக்கிறது இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். எங்களுடைய 2ஆம் இடத்துல சுக்கரன் உச்சம் குருவினுடைய வீடு. கிட்டத்தட்ட பணம் நகை பெரிய பெரிய அமௌண்ட்ல ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், அது மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணக்கூடிய இன்ஜினியரிங் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அவங்களுக்கான லக்கி கலர்ஸ் நம்பர் சொல்லிடுங்க. நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாப்பா 7ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் உங்களுக்கு ரொம்ப ஒரு லக்கியான ஒரு நம்பரா இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி ப்ளூ கலரும் அதே மாதிரி ஊதா கலர் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். எந்த ஒரு காரியம் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஸ் வேர் பண்ணிட்டு போறது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்குமே என்ன கோவில் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கும் போது கண்டிப்பா பழங்காலத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான ஆலயங்களுக்கு போயிட்டு வரது ரொம்ப சிறப்பு. அதுலயும் தனியா இருக்கக்கூடிய மூலவர் தனியா இருப்பார் இல்லையா, அது மாதிரி நம்ம சனி பகவான் கோவில் இருக்கிறதுல போயிட்டு இவங்க வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப வாழ்க்கையில சிறப்பா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இவங்க கோவில்கள்ல நிறைய உழவார பணியா இருக்கட்டும், அன்னதானமா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க பண்ணிக்கும் போது உங்களோட வாழ்க்கையில அடுத்த வளர்ச்சி அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு கொடுத்து பழகணும்னு நிச்சயமா இவங்க அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட வாழ்க்கையில வளர்ச்சின்னு இருக்கும். பெண்களா இருக்கும் பட்சத்துல ஒரு தாமத திருமணம் பண்றது ரொம்ப சிறப்பு. முன்னாடியே சீக்கிரமா திருமணம் பண்றாங்க அப்படின்னா வாழ்க்கையில ப்ராப்ளம் இருக்கும். அது மட்டும் அவங்க பார்த்துட்டா போதுமானது. ஓகே மேம், கண்டிப்பா நன்றி.